ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். மகுடி 5 பகுதி கேட்டிருப்பீங்க. இன்றைக்கு இறுதி பகுதி. மகுடி இந்த பகுதியோட நான் முடிச்சிடுறேன். 2 வேறுபட்ட கதையை நான் உங்ககிட்ட இந்த மகுடியில் சொல்லிகிட்டே வந்திருந்தேன். மதுமிதா அப்படின்ற ஒரு நடிகையோட கதையும் மலர் அப்படின்ற ஒரு சராசரி பெண்ணோட கதையும் நான் உங்ககிட்ட 2 கதையும் 2 விதமாக மாறி மாறி சொல்லிக்கிட்டே வந்தேன். இன்றைக்கு பகுதி 6. மதுமிதா அம்மாவோட கொடுமைகளை தாங்க முடியாமல் அவள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவை எடுக்கணும்னு யோசனையில் அவள் ஒரு பக்கம் இருக்க, மலரை விதவிதமாக ஃபோட்டோ எடுத்து அவளுடைய மாமியாரும் அஞ்சலையும் சங்கரும் அந்த மாதிரி செஞ்சதுனால மலருக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பித்தது. தன்னுடைய கணவருக்கு 2வது திருமணம் செய்து வைக்கத்தான் தன்னுடைய மாமியார் திட்டம் போடுகிறாள் என்பதை நன்றாக புரிந்து கொண்டாள். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தே ஆக வேண்டும். உயிரே போனாலும் நாம் இதற்கு சம்மதம் தெரிவிக்கக்கூடாது என்றதில் உறுதியாக இருந்தாள். தன் கணவர் எப்படியும் தன்னிடம் வந்து பேசுவார். அப்படி பேசும்போது அவர்கிட்ட நம்ம கண்டிஷனாக சொல்லிடணும், உங்கள் முடிவுக்கெல்லாம் என்னால் ஒத்து வர முடியாது அப்படின்னு. மலர் ஒரு தெளிவான முடிவோடு இருக்கும்போது சங்கர் அவகிட்ட வந்து அவனுடைய விருப்பத்தை சொன்னப்போ மலரால் நம்பவே முடியல. தன்னுடைய கணவன் சங்கர் நம்மக்கிட்ட சொல்கிறது எல்லாமே உண்மைதானா? நிச்சயமாகவே உண்மையிலே என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலம் தொடங்கி விட்டதா? இத்தனை வருடங்கள் நான் பட்ட கஷ்டத்திற்கு தான் ஆண்டவன் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டி இருக்கிறான் என்று மிகவும் சந்தோஷப்பட்டாள் மலர். பிறந்ததிலிருந்து சித்தியின் கொடுமைக்கு ஆளான எனக்கு கணவனிடம் கைப்பிடித்து புகுந்த வீட்டிற்கு சென்ற பிறகாவது நிம்மதி கிடைக்கும்னு நினச்சி இங்கேயும் நிம்மதி இல்லாமல் நரகமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிற எனக்கு என்னுடைய அன்பான கணவர் என்கிட்ட சொல்கிறது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குன்னு ரொம்பவே மகிழ்ச்சி அடைய ஆரம்பிச்சா மலர். சின்ன வயசுலேயே தாயை இழந்துட்டேன். சித்தி கொடுமைக்கு ஆளாகி ஏகப்பட்ட பல இடத்துல வேலை செஞ்சும் கூட சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் கஷ்டமாக, உடுத்துறதுக்கு நல்ல ஆடையும் இல்லாமல் எல்லா வித கொடுமைகளுக்கும் ஆளாகி கடைசியில் எந்தவித ஒரு சனத்தையும் இல்லாமல் கொடுமைக்கார மாமியாருக்கு மருமகளாகவும் குடிக்கார அடிக்கிற கணவனுக்கு வாழ்க்கப்பட்டு வேதையின் விரக்தியில் நொந்து நூலாகி கடைசியில் தன்னையே மாய்த்து கொள்ள ஏதாவது ஒரு முடிவு கிடைக்குமா என்று எதிர்பார்த்து இருந்தவளுக்கு தன்னுடைய கணவர் சங்கர் மூலமாக இப்படி ஒரு செய்தி வரும் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. இரவு சாப்பாடு கொடுத்து அனைவரும் உறங்கிய பிறகு என்ன முடிவு எடுப்பது என்றால் தெரியாமல் அரவிந்தை ஒரு அநாத ஆசிரமத்தில் சேர்த்துவிட்டு தானும் எங்காவது ரயில் முன்பு பாய்ந்து இறந்து விட வேண்டும். இவர் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள நான் மறுப்பு தெரிவித்தாலும் அவர் என்னை கொள்வதற்கு முன்னாக நானாகவே இறந்து விட வேண்டும். இவர் தான் அம்மாவின் பேச்சை கேட்டு வேறு ஒரு வசதியான பெண்ணை பார்த்து மணந்து கொள்ள தன் மகனை மணந்து கொண்டு வந்தவள் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துவாளோ, தனக்கு மேலும் சித்திரவதை ஏற்படுவதும் தன் கண்முன்னே காட்சி போல் தோன்றினாலும் மனம் மிகுந்த வேதனைக்கு ஆளாகி அழுது கொண்டிருந்த மலரை சங்கர் மெல்ல தொட்டு அழைத்தான். தானும் அம்மாவும் எடுத்த முடிவை சொன்னது தான் தாமதம். மலருக்கு ஏகப்பட்ட அதிர்ச்சியோடு பல இன்பங்களும் ஆனந்தமும் ஒன்று சேர்ந்து கிடைத்தது போல் இருந்தது அவளுக்கு. நம்பவே முடியாமல் மீண்டும் மீண்டும் தன் கணவரிடம் கேட்டாள், என்னங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே என்றாள். சங்கரோ, இதை பார் மலர், ஒரு தடவைக்கு 2 தடவை இல்லை, பல தடவை நல்லா யோசிச்சு தான் நானும் என்னோடய அம்மாவும் இந்த முடிவுக்கு வந்து இருக்கிறோம். அதனால் நீயும் எங்கள் முடிவுக்கு கட்டுப்படுவேன்னு நான் நினைக்கிறேன். நீ மறுத்து மட்டும் பேசாத. நீ சம்மதம் என்று சொல்கின்ற ஒரே ஒரு வார்த்தையால் நம்மோட வாழ்க்கை தரமே உயரப்போகிறது. ப்ளீஸ் மலர், தயவு செஞ்சு புரிஞ்சிக்கோ. இந்த ஒரு வாட்டி மட்டும் நீ சம்மதிச்சா போதும். அதன் பிறகு நான் உன்னை கட்டாயப்படுத்தவே மாட்டேன். எனக்கு வேற வர வழியே தெரியல மலர். சுற்றி நிறைய கடன் வேற வாங்கியிருக்கேன். நம்மளோட வாழ்க்கை தரமும் கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு வந்துடன்னு என்று கெஞ்சலோடு பேசினான். மலருக்கு நன்றாகவே தெரியும், ஆரம்பத்தில் இப்படி தான் கொஞ்சுவான் கெஞ்சுவான். நான் மறுத்து பேசினா என்னை அடித்தே சம்மதிக்க வச்சிடுவான். ஆனால் நான் அந்த அளவுக்கு போக போகிறதில்ல. எனக்கு தான் இதில் முழு
சம்மதமாயிற்றே, இதன் மூலம் எனக்கும் ஒரு நிம்மதியும் நல்ல வாழ்க்கையும் சந்தோஷமும் கிடைச்சிடுமே. அதுவும் இல்லாமல் எப்போதும் அடித்து கொண்டும் விடாமல் மிரட்டி கொண்டு வேலை வாங்கும் மாமியார் கூட இனிமேல் என்னை மரியாதையாகத்தான் நடந்து என் தயவை எதிர்பார்த்து கொண்டு காத்திருப்பார்கள். அது மட்டுமா, சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் கூடும், பேரும் புகழையும் கிடைக்கும். எத்தனை நாளைக்கு நானே எல்லா வேலையும் அடிமை மாதிரி செய்வது? இனிமே கால் மேலே கால் போட்டுக்கொண்டு ஒரு வேலைக்கு ஒரு வேலையாட்கள் என்று சந்தோஷமாக பொழுத நிம்மதியாக கழிக்கலாம் என்று அவள் மனதில் ஆயிரம் ஆயிரம் கனவுகளும் கற்பனைகளும் சுற்றி சுற்றி வர ஆரம்பித்தது மலருக்கு. மலரின் முகத்தில் தெரிந்த சந்தோஷத்தை பார்த்த உடனே சங்கருக்கும் மிகுந்த சந்தோஷம் பிறந்துவிட்டது. உடனே தன் தாயாரிடம் வேகமாக சென்று அவளிடம் அவனுடைய சந்தோஷத்தை தெரிவித்தான். அவளும் மகிழ்ச்சி அடைந்து ஓடி வந்து மலரை கட்டி அணைத்து கொண்டு முத்தமிட்டாள். அம்மாடி, நீ ஒத்துக்குவியோ ஒத்துக்க மாட்டியோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன் ராஜாத்தி என்று திருஷ்டி கழித்தாள். உடனே ஃபோன் செய்து சங்கர் யாரிடமோ மிகவும் உற்சாகமாக பேசினான். அதன் பிறகு 2 பேரும் மாறி மாறி மலரை பாராட்டவும் மகிழ்ச்சி அடையவும் வைத்தார்கள். மலருக்கும் இந்த மாதிரி அவங்க 2 பேரும் அவகிட்ட இவ்வளோ சந்தோஷமாக இவ்வளோ மகிழ்ச்சியாக இவ்வளோ அன்பாக பேசி இது வரைக்கும் அவன் பார்த்ததே இல்லை. தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல விடிவு காலம் கிடைத்து விட்டது, இதன் பிறகு நம்முடைய வாழ்க்கை சொர்க்கம்தான் போ என்று மிகவும் மகிழ்ச்சி அடையவும் ஆரம்பித்தாள். அதன் பிறகு சிறிது நேரத்தில் 3 பேரும் ஒரு இடத்திற்கு கிளம்பினார்கள். எப்போதும் போல் குழந்தையை மாறி பார்த்து கொண்டாள். மூவரும் பிரபலமான ஒரு ஸ்டூடியோவுக்கு சென்றார்கள். அங்கு மலருக்கு மேக்கப் போட்டு டெஸ்ட் எல்லாம் எடுத்தார்கள். ஆமாம், மலருக்கு ஒரு டிவி தொடரில் கதாநாயகியாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஒரு துணி கடையில் மலரை பார்த்த ஒரு டிவி மீடியா இயக்குனர் அவள் யார் என்று விசாரித்து அவள் மாமியார் கணவரிடம் பேசி இதோ இன்று மேக்கப் டெஸ்ட்டும் எடுத்துக்கொண்டு உள்ளார்கள். ஃபோட்டோகிராஃபர் அஞ்சலியும் சங்கரையும் வெளியே இருக்க சொன்னான். மலர் கொஞ்சம் பயந்தாள். பயப்படாத மலர், இதெல்லாம் சகஜம்தான். டிவி நாடகத்தில் நடிக்கணும்னா நம்ம தான் சில அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் பண்ணணும், புரியுதா என்று சொல்லிவிட்டு சங்கரையும் அழைத்து கொண்டு வெளியே வந்தாள் அஞ்சலி. சங்கரும் தயங்கி கொண்டே பின்பு, மலர், அம்மா சொல்கிற மாதிரி புரிஞ்சு நடந்துக்கோ, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், நம்ம கஷ்டம்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் என்று மலரிடம் அவளுக்கு அன்பான வார்த்தைகளை கூறிவிட்டு தைரியம் அளித்து விட்டு அறையை விட்டு சங்கரும் வெளியேறினான். ஃபோட்டோகிராஃபரும் மலர்கிட்ட இப்படி போஸ் கொடுங்க அப்படி போஸ் கொடுங்க அப்படின்னு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தான். அப்புறம் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு சரியில்லை, இதை கொஞ்சம் சரி பண்ணுங்க, அதை கொஞ்சம் சரி செய்யுங்கன்னு சொல்லி பிறகு அவனே ட்ரெஸ்ஸை சரி செய்கிறேன் என்று அங்கும் இங்கும் தொட்டு சரி பண்ண ஆரம்பித்தான். மலரும் பயத்தில் கூச்சத்தால் நெளிய ஆரம்பித்தான். அவளுக்கு ஒரு மாதிரியாகவும் இருந்தது. ஃபோட்டோ எடுக்க எடுக்க மாடல் போஸ் என்று அவன் கை மிகவும் தைரியமாக தாராளமாக மலரின் உடலில் தொட்டு விளையாடவும் ஆரம்பித்தன. மலருக்கு வந்த கோபத்தில் அந்த ஃபோட்டோகிராஃபரை அறைய வேண்டும் போல் இருந்தது. ஆனால் வெளியே இருக்கும் தன் மாமியாருக்கும் கணவருக்கும் பயந்து அமர்ந்து அவள் அமைதியாக இருந்து அவன் கேட்கும் போஸெல்லாம் அவளும் மாற்றி மாற்றி கொடுக்கவும் ஆரம்பித்தாள். ஒவ்வொரு தடவையும் அவன் ஃபோட்டோ எடுக்கும்போது மலருக்கு உயிரே போய் வருவது போல் இருந்தது. இந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்டை தான் தன்னுடைய கணவனும் மாமியாரும் சொன்னாங்க போல இருக்கு. இவன் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே நம்ம மேலே ஏதோ விளையாடிட்டு இருக்கான். நம்மளும் அவங்களுக்கு பயந்துக்கிட்டு அமைதியாகவும் இருக்கிறோம். இன்னும் நாடகத்தில் அப்படி இப்படி நடிக்க ஆரம்பித்தா நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும் தெரியல. இருந்தாலும் இதன் மூலயமா எனக்கு ஒரு வருமானம், அதன் மூலயமாக எனக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்குது. வீட்டிலையும் அதற்கான மதிப்பு எனக்கு கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது. சரி, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் நம்ம சகிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு தானே, நம்மளுக்குன்னு பேரும் புகழும் பணமும் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நம்மளுக்கு அவசியமாக இருக்காது. இப்போதைக்கு வேணால்
நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கொண்டு இருக்கலாம். என்ன பண்ணுறது, இந்த நடைமுறை வாழ்க்கைக்கு இப்படியெல்லாம் மாறினா தான் நமக்கு மதிப்பு மரியாதையே கிடைக்கும் போல இருக்குது. நல்ல பொண்ணாக இருக்கிற வரைக்கும் கட்டின கணவனும் மாமியாரவே மதிக்க மாட்டாங்க. சரி, நம்ம இப்படியே இருந்து அட்ஜஸ்ட் செய்து கொள்ளலாம் என்று அவனுடைய எல்லா செய்கைகளுக்கும் அமைதியாக இருந்து போஸ் கொடுத்து கொண்டிருந்தாள் மலர். அப்போது பக்கத்தில் இருந்த டிவியில் நியூஸ் வாசித்து கொண்டு இருந்தார்கள். சத்தமாக அவன் டிவி வால்யூமை வைத்துவிட்டு அவன் மலரின் உடையை கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்தி விட்டு கொண்டே ஃபோட்டோவும் எடுக்க ஆரம்பித்தான். மலரும் போக போக கூச்சம் தெளிந்து அவன் விரும்புகிறபடியெல்லாம் போஸ் கொடுக்கவும் ஆரம்பித்தாள். அப்போது டிவியில் நடிகை மதுமிதா தற்கொலை செய்து கொண்டதை படம் பிடித்து காட்டினார்கள். பெற்ற தாயே அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக காரணம் என்றும், பணத்தாசையால் ஒரு இளம் பெண்ணின் வாழ்க்கை எப்படி சீரழிந்தது என்றும் உண்மை தொலைக்காட்சியில் விளக்கம் போட்டு தெளிவாக காட்ட ஆரம்பித்தார்கள். அதனை பார்த்து கொண்டே போஸ் கொடுத்த மலர் தன் நிலைமையும் மதுமிதாவின் நிலைமையும் ஒரு நிமிடம் ஒன்றாக நினைத்து யோசிக்க ஆரம்பித்தாள். அந்த ஒரு நிமிடத்தில் அவளுக்கு அவளுடைய சூழ்நிலைக்கான உண்மைகளை உணரவும் ஆரம்பித்தாள். மதுமிதாவுக்கு வந்த அந்த நிலைமை தனக்கு வரக்கூடாது என்று முடிவு எடுத்த அடுத்த செகண்டே ஆடையை சரி செய்து கொண்டே தன்னை ஃபோட்டோ எடுத்த அந்த ஃபோட்டோகிராஃபரை ஓங்கி ஒரு அறைந்து விட்டு அறையை விட்டு வெளியே ஓடி வந்தாள் மலர். மலர் ரூமை விட்டு வெளியே ஓடி வந்து வேகமாக ஓட ஆரம்பித்ததும் சங்கருக்கும் அஞ்சலிக்கும் ஒன்றுமே புரியலை. என்னாச்சு மலர், எதுக்காக நீ வேகமாக போகிற, எங்கே போகிறேன்னு அவளை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்க, மலரும் அவங்க 2 பேரையும் வேகமாக பிடிச்சி கீழே தள்ளிவிட்டு தன்னுடைய வீட்டை நோக்கி வேகமாக ஓடி போகவும் ஆரம்பித்தாள். என்ன நடந்தது என்று ஒன்றுமே புரியாமல் அஞ்சலியும் சங்கரும் அவள் பின்னாலே ஓடி போக ஆரம்பித்தார்கள். மலரோ வீட்டிற்கு சென்று குழந்தையை வாரி அணைத்து கொண்டு ஓ என்று கதறி அழ ஆரம்பித்தாள். ஒரு நிமிடத்தில் தன் வாழ்க்கை நிலைமையே நரகமாக மாறியிருக்கும். பணத்திற்காக இவர்கள் என்னை மதுமிதாவை விட மோசமான நிலைமைக்கு தள்ளியிருப்பார்கள். இனிமேல் சங்கர் என்னை அடித்து சித்திரவதைப்படுத்தினாலும் சரி, அஞ்சலை என்னை வார்த்தையால் செய்கால் எவ்வளோ கொடுமைப்படுத்தினாலும் சரி, இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுவே என் காலத்திற்கும் போதும் என்று நிம்மதி அடையவும் ஆரம்பித்தாள் மலர். அந்த நிம்மதி அவளுக்கு கிடைத்த உடனே மலர் சிரிக்கவும் ஆரம்பித்தாள். குழந்தையும் அம்மாவின் முகத்தை பார்த்து சிரிக்க, குழந்தை சிரிப்பதைக் கண்ட அந்த சிரிப்பினில் தன் கவலைகள் அனைத்தும் எப்போதும் போல் மறந்து போகும் என்று மகிழ்ச்சி அடைந்து மேலும் ஆனந்தமாக சிரிக்க ஆரம்பித்தாள் மலர். தன்னுடைய வாழ்க்கையும் தன்னுடைய வாழ்க்கை நிலைமையும் தன்னால் எப்படி வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ள முடியும். அதற்கான ஒரே வழி இது என்று கிடையாது. பணத்தாசை பிடித்த மாமியாரும் கணவரும் இனி தன்னை வீட்டில் வைத்து கொள்ளாமல் வெளியே அனுப்பிவிட்டாலும் தற்கொலை என்ற முடிவுக்கு நான் என்றும் போக போகிறதும் இல்லை. எனக்கான ஒரு அழகான குழந்தையை என் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கும் போது நான் ஏன் என் வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும்? என்னுடைய அருமையும் பெருமையும் தெரியாத மாமியாரும் கணவனும் இடத்தில் இனி நான் இருக்க போவதும் இல்லை. அவர்கள் என் மதிப்பை உணர்ந்து என்னை நல்லவிதமாக நடத்தினால் அவர்களுடன் நான் இருக்கப் போகிறேன். இல்லை என்றால் என் குழந்தையை மட்டும் அழைத்து கொண்டு வெளியே சென்று நான் கௌரவமாக நடந்து கொண்டு என்னுடைய குழந்தையை காப்பாற்றவும் தெரியும், என் மதிப்பை என்னால் உயர்த்தி கொள்ளவும் முடியும். அதுக்கு நேர்மையான வழிகள் பல இருக்கின்றன. இந்த வழிதான் என்று கிடையாது. எந்த வழியாக இருந்தாலும் சரி, எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, தன்னுடைய தன்மானத்தையும் தன்னுடைய மானத்தையும் இழந்து அதன் மூலம் கிடைக்கின்ற பணத்தால் என்றைக்குமே நிம்மதியும் சந்தோஷமும் கிடைத்து விடாது. காலத்திற்கும் அந்த நிகழ்வை நம்மை கொன்று போட்டுவிடும். எந்த சூழ்நிலையிலும் நம்மால் நிம்மதியாக உறங்கக்கூட முடியாது என்று நல்ல விதமாக உணர்ந்து கொண்ட மலர் தன்னுடைய வாழ்க்கையை ஒரே ஒரு செகண்டால் மாற்றிக்கொண்டாள். அதற்கு மலரின் வாழ்க்கையை காப்பாற்றிய மதுமிதா தன்னுடைய உயிரை மாற்றி கொண்டது மனதிற்கு மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் அளித்தாலும் கூட, மதுமிதாவின் இறப்பின் மூலமாக இன்னொரு சராசரி பெண்ணின் வாழ்க்கையானது காப்பாற்றப்பட்டு விட்டது என்பது உண்மைதானே. மதுமிதா போன்ற எத்தனையோ பேர், எத்தனையோ இளம் பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் கேட்குறவங்க பேச்சை கேட்டு மொத்தமாக அவங்களோட வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க.
அதுக்காக அவங்க உயிரையே அவங்க பலியாக கொடுக்கும்போது அவங்க இறந்ததையும் அதுக்கான காரணத்தையும் தெரிஞ்சுக்கிற எத்தனையோ இளம் பெண்கள் அதற்கான முடிவுகளை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான முடிவு என்றைக்கும் தனக்கு வரக்கூடாதுன்னு தன்னுடைய வாழ்க்கையே மாற்றிக்கொள்ளவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெண்ணின் இறப்பின் மூலமாக தான் பல பெண்களின் கண்கள் திறக்கப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கை தரமும் உயர்த்தப்படுகிறது என்பது தான் உண்மையே. இது அனைத்து பெண்களும் புரிந்து கொள்ளும் வரை சில பேர் மகுடி ஊதிய பல பெண்களின் வாழ்க்கையை கெடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அது பெற்ற தந்தையாக, தாயாக, அண்ணனாக, கணவனாக, யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதுக்காக கேட்குறவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம வாழ ஆரம்பித்தோன்னா நம்மளுடைய வாழ்க்கை என்றைக்கோ முடிஞ்சிடும். நமக்கு என்ன பிடிக்கும், நமக்கு என்ன வரும், நம்ம எந்த வேலை செஞ்சால் நமக்கு நிம்மதியும் சந்தோஷம் மரியாதையும் கிடைக்குமோ அந்த வேலையை மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்கணும். ஒரு நல்ல விதமான வாழ்க்கை முன்னேற்றம், ஒரு நல்ல விதமான தொழில் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அது எப்பேற்பட்ட தொழிலாக இருந்தானுங்க, சினிமா தொழிலாகவே இருக்கட்டுமே, அது ஒரு நல்ல விதமான முறையில் கிடைச்சி அது ஒரு நல்ல விதமான முறையில் அவங்க வாழ ஆரம்பித்தாங்கன்னா அதுக்கான பலன்களை அவங்க நிச்சயம் அனுபவிக்க தான் போகிறாங்க. தவறான வழியில் போகின்ற எந்த வேலையுமே எந்த தொழிலுமே கடைசி வரைக்கும் நிலைக்கவும் நிலைக்காது. அது மூலமாக கிடைக்கிற பணத்தால் நமக்கு நிம்மதியும் கிடைக்காது. இதை எத்தனை பேர் உணர்ந்து கொள்கிறாங்க? யாருமே உணர்ந்து கொள்ளவும் மாட்டாங்க. உணர்ந்து கொள்கின்ற மற்றவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை விளக்கமாக சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ இருக்கிற நடைமுறை